ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்கல. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் 50,000 சப்ஸ்கிரைபரை வந்து கடந்திருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நீங்களும் தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,06,431 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49.8% வந்து இருந்துட்டுருக்காரு நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு பிளேயர், கப்பே தூக்கி கையில் கொடுங்கடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இது சீசன் முழுக்கவே வந்து பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83,525 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.15% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யாவை பொறுத்தவரையிலும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் இருக்காங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, முத்துக்குமரன் இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து 10,000 20,000 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் விஜய் விஷால், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,387 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.84% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஆக்சுவலாக இந்த பையனுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திஜாவா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பேர் என்ன அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்ததுனால இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதன் காரணமாக நல்ல வாக்குகளே வந்து வாங்கியிருக்காப்புல. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ரயான், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,421 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.55% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, அட்டகாசமான ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு பிளேயர், மனிதாபிமானம் உள்ள ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சில இடங்களில் வந்து தவறு பண்ணாப்புல, துரோகம் பண்ணாப்புல எல்லாத்தான் வந்து செஞ்சார். பட் இருந்தாலும் அது மனுஷனுடைய இயல்பு தான், ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தொடர்ந்து 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,749 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.66% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர், சூப்பரான ஒரு பிளேயர். லேடிஸில் கேர்ள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயர்னால் கண்டிப்பாக பவித்ராவை சொல்லியே தான் ஆகணும். ஜாக்லின் இருந்தாங்க, அவங்க எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. பட் ஃபிசிக்கலாக எந்த டாஸ்க் கொடுத்தாலையும் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், என்ன நான் நிரூபிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா அவர்கள் போடக்கூடிய எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது வெறித்தனமாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க டாப் 5க்குள்ளே இருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி என்ன ஒரே சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனால் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ செலுத்தாமல் போயிட்டாங்களோ மக்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இருக்குது தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டைட்டில் வின் பண்ணலாம் கூட வந்து பரவாயில்ல. ஏன்னா டைட்டில் வின் பண்ணாத எத்தனையோ ஆட்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்காங்க இந்த சீசன்களை பொறுத்தவரையில். இந்த சீசன் மீன்ஸ் இதே சீசன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்களை கூட கப்பு வாங்கினவங்களை தவிர கப்பு வாங்காமல் போனாங்க பாருங்கள், அவங்க வந்து லைஃப்பில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய தரவுகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகட்டும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கப்பு வாங்கலாம் கூட பரவாயில்ல, லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகட்டும். இவங்க மட்டும் கிடையாது, ரயான் அவர்களுக்கும் ஒரு செம்ம ஷைனிங் லைஃப் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர். இப்போ வந்து புதுசாக ஒரு படம் வேறு வரப்போகுது, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் வந்து ஒரு லீட் ரோல் மாதிரி வந்து நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறட்டுங்க. அது வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரயான் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் தவறுகள் செய்கிறது வந்து இயல்பு தான். இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல்லா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்து அணி கூட வந்து இவங்க அலைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, ரயானுடைய கூட்டணி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, முத்துவுக்கு வந்து பெருசாக சப்போர்ட்டே வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு கேம் ஷோ இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி ரயான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க. இவர் வந்து 13வது வாரத்தில் தான் யார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கவே ட்ரை பண்ணாப்புல இந்த டிடிஎஃப் வாரத்தில். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஒரு 10வது வாரத்துலையோ இல்லை 8வது வாரத்துலையோ இந்த மாதிரி கேம் பிளே வந்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ரயான் வேறு மாதிரி ஒரு பர்சனாக வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாப்புல. இப்போது வந்து டாப் 5ல் இருக்கக்கூடிய ஆள் வந்து டாப் 2ல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்கும் ஃபேன்ஸ் அப்படின்றவங்க வந்து பயங்கரமாக ஏறி இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து
தவற விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது என்னென்னா, நம்மளுடைய சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து கடந்திருக்காங்க. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 50,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம சாதாரணமாக வந்து அதை அடைஞ்சிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து 2017, 16லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வேறு கண்டென்ட்டு, வேறு சேனலு, இதில் போய் ட்ரை பண்ணலாம், அதில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனல் வந்து ஆரம்பித்து அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ரன் பண்ணி அதுக்கப்புறம் அது சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக மறுபடியும் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலையும் விழுந்து அதுக்கப்புறம் வேறு வேலைகளுக்கு வந்து போய் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கடந்த 2 வருஷங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த பிக் பாஸ் தவிர்த்து வேறு கண்டென்ட் வந்து போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா பெருசாக யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. பிக் பாஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு எர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அது வந்து நல்ல கணிசமான ஒரு தொகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டீசெண்டான ஒரு தொகை, அதை விட அதிகமாக கூட வச்சுக்கோங்க. டீசென்ட்டு அப்படி இப்படிலாம் நான் சொல்லி இது பண்ண விரும்பலை. நல்ல அமௌண்ட்டே வருது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எங்களை வந்து மோல்டு பண்ணுது, என்ன வந்து மோல்டு பண்ணுது. நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஆதரவுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆதரவுகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதரவுகள் வந்து வருது. குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார்னு சொல்கிறதா இருக்கட்டும். சில பேர் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும். சில பேர் வந்து திட்டுறதா கூட இருக்கட்டும். டேய் நீ என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அக்செப்டபிள் தான். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டும் போது நம்ம தப்பு பண்ணாக்கா, டேய் என்னடா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னடா இந்த மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்போட ஒரு உரிமையோடு நீங்கள் வந்து பேசுகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சில நேரங்களில் இந்த பேட் கமெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கூட வரும். அதை நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். இக்னோர் மீன்ஸ் யூடியூபே இக்னோர் பண்ணிவிடும், எங்களுக்கு காட்டாது. அதுதான் விஷயம். ஸோ ஆனாலும் அது சில நேரங்களில் தவறி 1 or 2 அந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வந்து படும். அப்படி படும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு உடனே ரிப்ளை எழுதிடலாம், உடனே வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இல்லை திரும்பி திட்டிடலான்னு கூட வந்து தோணும். பட் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு விமர்சனங்களை வந்து ஏற்றுக்க பழகுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. அவங்க வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா பேசுகிறான்னா இன்னொரு பக்கம் வந்து நெகட்டிவ் பிஆர் தப்பாக பேசுகிறவன் இருந்துட்டு தான் இருப்பான், கண்டஸ்டண்ட்டுங்களுக்கு அவர் சொன்னது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து இப்போது ஒரு நாளைக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் வந்து என்னோடய சேனல்லேருந்து பார்க்குறாங்க போடக்கூடிய வீடியோஸை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் வந்து 990 கமெண்ட்ஸ் வந்து நல்லா வரும். 10 கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1 or 2 கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குற மாதிரியே யூடியூபோட அல்காரிதம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் 990 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாமல் 1 or 2 மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு நான் பதில் சொல்லி நான் அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் நிறைய நேரங்களில் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க முடியுது, ஒரே இடத்துல உடஞ்சி போகாமல். ஆனால் ஒன்று தான் ஃபைனலாக எல்லாமே இருக்கட்டும், விமர்சனங்கள் இருக்கட்டும், கமெண்ட்ஸ் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பாருங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த கோணத்தில் பாருங்கள் அப்படின்லாம் வந்து ஒரு சீனை சொல்லியோ இல்லை ஒரு பிரச்சனையை பற்றியோ என்கிட்ட வந்து பர்சனலாக வந்து சொல்லியிருப்பாங்க. சார்ன்னு சொல்லுவாங்க, தம்பின்னு சொல்லுவாங்க, அண்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது நிஜமாகவே அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல வந்து ரியலைஸ் பண்ணி ஓகே ஆமாம் இல்லை இந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவிலே நான் ஒரு வேளை தப்பாக பேசியிருந்தேன், தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவிலே நான் மன்னிப்பு கேட்டுருவேன். அது நான் வந்து ஜென்யூனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆடியன்ஸ்க்கும் சரி, என்னுடைய வியூவர்ஸ்க்கும் சரி, நான் ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக சந்தோஷத்தில் நம்ம என்ன பேசுகிறதுன்னு வந்து தெரியல. ஸோ அதனால் என்னென்னமோ வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான், உங்களுடைய கமெண்ட் தான், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான், உங்களுடைய லைக் தான், நீங்கள் எழுதக்கூடிய கருத்துக்கள் தான் என்னை வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கு. 50,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் சாதாரணமாக 5 மில்லியன் 10 மில்லியன் அப்படிங்கிறது அசால்ட்டாக தட்டி தூக்கிடுறாங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. பட் 0ல் ஆரம்பித்து பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி திரும்ப ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகாமல் மறுபடியும் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதில் ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகிட்டு அதில் ஒரு பெரிய அடி விழுந்து திரும்பியும் அதில் 2.0 அப்படிங்கன்னு ஒன்று ஆரம்பித்து
இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து வித்தின் தி 2 இயர்ஸ்னு கூட சொல்லக்கூடாது, 6 மந்த் அப்படின்னு தான் வந்து சொல்லும். லாஸ்ட் இயரில் ஒரு 3 மாதம், இந்த இயரில் ஒரு 3 மாதம், அதுக்குள்ளே நம்ம ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பெருமையான மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.